முருகர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாரும் ஞாபகம் விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன். அவருக்கு அறுபடை வீடுகள் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். பட் முருகரோட வரலாறு என்ன, எதனால் காவடி தூக்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி முருகர்னோடனே எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் அவர் தான் தமிழ் கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முருகரை பற்றி தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஞானப்பழத்துக்காக சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி பழனிக்கு வந்துடுவாங்க. இது வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய தெரியும். பிகாஸ் இது நிறைய சினிமாஸில் இது வந்திருக்கும், நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் முருகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பி பழனிக்கு வந்துடுறாரு. பழனிக்கு வரும்போது அந்த இடத்துல மோஸ்ட்லி அந்த பழனி சரௌண்டிங், அந்த சவுத் இந்தியா இருக்குல்ல, சவுத் இந்தியா மொத்தமாக ஒரு 3 பேர் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. யார் அப்படின்னா சூரபத்மன் அப்படின்ற ஒருத்தரும், தரகாசுரன் அப்படின்ற ஒருத்தரும், மூணாவது சிங்கமுகன் அப்படின்ற ஒருத்தரும். ஸோ இவங்க 3 பேரும் யார் எப்படி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் இந்த சூரபத்மன் தரகாசுரன் சொன்னால இவங்க 2 பேருமே ரொம்பவே கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாங்க. மக்களை ரொம்பவே வதைக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், மக்களுக்கு தேவையானது எதுவுமே கொடுக்காம அவங்கள போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே கொடுங்கோல் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிங்கமுகன் இருக்கார்ல, 3 பேரும் ஒன்றா தான் ஆட்சி பண்ணுறாங்க. பட் இந்த சிங்கமுகன் மட்டும் அப்படின்னா அதாவது ரொம்ப நல்லது பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது. பட் மக்களுக்கு தேவையானதை கொடுப்பாரு. இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவரே கொஞ்சம் நல்லாவே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு இந்த 3 பேருமே ஆட்சி பண்ணுறாங்க. பட் இது 3 ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான். அந்த சமயத்தில் முருகர் வராரு. வரும்போது முருகர் எங்கே சுற்றிட்டு இருக்கார் அப்படின்னா காட்டில் சுற்றிட்டு இருக்காரு. அப்படியே வேட்டையாடுறது, இந்த மாதிரி தான் நிறைய ரெஃபரன்ஸ் இந்த கந்தபுராணம் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்குது. இவர் மக்களோட மக்களாக இருக்கார். இவர் இங்கே வரும்போது இவர் ஒரு சின்ன பையன் மீன்ஸ் ரொம்ப சின்ன பையன் கிடையாது, ஒரு டீனேஜர், அந்த ரேஞ்சில் தான் இவர் இருக்கார். அந்த சமயத்தில் இங்கே எல்லாமே யாரை வழிபடுறாங்க அப்படின்னா மாயோன் அப்படின்ற ஒரு கடவுளை தான் வழிபடுறாங்க. ஸோ அந்த காலத்தில் எல்லாமே இந்த மாதிரி மாயோன், கொற்றவை, இந்த மாதிரி நிலம், நீர், காற்று, இந்த மாதிரியான சிலர் தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போது அந்த காலத்தில் வழிபட்ட நிறைய கடவுளை இப்போ நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி மாயோன் அப்படின்ற ஒரு கடவுளை தான் வழிபட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ முருகர் வராரு, பார்க்குறாரு இந்த மாதிரி மக்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படியே பார்த்து அவருன்னு சொல்லிட்டு ஒரு படையை திரட்டுறாரு. அந்த படையோட தளபதி யார் அப்படின்னா வீரபாகு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மெசேஜை கன்வே பண்ணணும் போது ஒரு சீஃப் மெசஞ்சர் இருப்பாங்களே, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரபாகு தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நவ வீரர்கள் படையோட இவர் ஒரு படையை திரட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூரபத்மன் கிட்ட பேசுகிறதுக்கு இவரோட மெயின் மெசஞ்சர் அனுப்புகிறாரு. அதாவது இந்த வீரபாகு தேவர் அப்படின்றவர் அனுப்புகிறாரு. அந்த சூரபத்மன் எங்கே இருக்கார் அப்படின்னா அவருடைய ஊர், அவர் எங்கே இருக்காருன்னா விக்ரமகேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஈஸ்ட் சீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரேஞ்சில் தான் இந்த இடம் இருக்குது. அதுவும் கடலுக்குள்ளே, அவர் இருக்கிறது எல்லாமே கடலுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிற நிறைய ரெஃபரன்ஸ் ராமாயணத்தை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் என்ன அப்படின்றது நீங்களே ரிலேட் பண்ணி பாருங்கள். இவர் போகிறார், மெயின் மெசஞ்சர் சூரபத்மன்கிட்ட போகிறார். இந்த மாதிரி எல்லாமே பேசுகிறாரு. பேசும்போது சூரபத்மன் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெயின் மெசஞ்சரை கைது பண்ணிடுறாரு, அரெஸ்ட் பண்ணி அவருடைய ஜெயிலில் போட்டுறாரு. இதை முருகருக்கு கேள்விப்பட்டனே முருகருக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய படைத்தளபதி, அதை வீரபாகுன்றல அவரை அனுப்புகிறாங்க. இந்த வீரபாகுன்றதை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எங்கே அப்படின்னா நீங்கள் எந்த முருகர் கோயில் போனாலுமே கண்டிப்பாக அந்த இடத்துல வீரபாகுன்னு சொல்லிட்டு ஒரு தனி சிலை இருக்கும். நீங்கள் கவனிச்சிருங்களான்னு தெரியல. பட் இதுக்கப்புறம் முருகர் கோயில் போனீங்க அப்படின்னு கவனிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வீரபாகு அப்படின்றவருடைய சிலை கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த படைத்தளபதி அங்கே போகிறாரு. போயிட்டு இவருமே பேசுகிறாரு, அங்கே நீ என்னோடய மெசஞ்சர் அதாவது வீரபாகு தேவரை விட்டுடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும், நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்க ஆரம்பிக்கிறது இல்லாமல் இவருக்கு அந்த இடத்துல போய் மெசஞ்சராக இவர் போகிறாரு, பேசுகிறாரு. ஒரு படைத்தளபதி, அவருக்கான ஒரு மரியாதை அங்கே கொடுக்கணும். பட் அவர் அங்கே உட்கார கூட வைக்காமல் எல்லாருமே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து ரிலேட் பண்ணுறது அப்படின்னா ராமாயணத்தில் அனுமர் போயிட்டு அனுமருக்கு உட்காரக்கூடிய இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர் அப்புறம் தன் வாளால் உட்காருன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி தான். ஸோ இவரும் போகிறாரு, அவருக்கு உட்காரக்கூடிய இடம் கொடுக்க மாட்டுறாங்க. பேசுகிறாரு, சிரிக்கிறாங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இவரையுமே கைது பண்ண சொல்லி அவர் ஆர்டர் போடுறாரு. அப்படி ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் படைத்தளபதி இல்லை, ஸோ இவர் மட்டும் தனியாக போகாமல் இவரோட சில கொஞ்சம் சின்ன படைகளை கூட்டு போவார். அந்த படைகள் பேர் தான் நவ வீரர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கண்ணில் படுற எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு தப்பிச்சு வராங்க.
சேமஸ் அனுமர் வந்து அங்கே வந்து எல்லாமே பற்ற வச்சுட்டு வந்தார்ல, அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணால் கண்ணில் பட்ட எல்லாருமே அடித்து போட்டுட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து போர் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ராமாயணத்தில் இதே தான் நடக்கும். அங்கே அதை தப்பிச்சு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் போர் டிக்ளேர் பண்ணுவாங்க. போர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இந்த சூரபத்மன் சொல்கிறாரு, யாரா நீங்கள் பொடி பசங்க நான் யார் சூரபத்மன், என்கிட்டயே நீங்கள் சண்டைக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு இவர் வந்து போருக்கு எல்லாமே ரெடியாக வர்றாரு. அப்படி ரெடியாகும்போது இங்கே சிங்கமுகன், இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் இருப்பாங்க, 3 பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. இதில் சிங்கமுகன் அப்படின்றவர், இல்லை அவங்க தான் ஏதோ தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க, நம்ம வந்து இதை ரிக்ரெட் பண்ணிடலாம், நம்ம போர்லாம் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சேமஸ் நீங்கள் ராமாயணத்தை பார்த்து இருந்தாலுமே இந்த இடத்துல கும்பகர்ணனுமே வந்து ராவணன் கிட்டே தான் சொல்லுவார், நமக்கு இது வேண்டாம், இது வந்து போர் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரி ரிலேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா சிங்கமுகன் சொல்கிறாரு, இவர் வந்து நீ என்னடா ரொம்ப லாஜிக்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக போருக்கு தான் போகிறேன், போன மட்டும் இல்லாமல் அவங்கள ஜெயிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி போருக்கு போகிறாரு. போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த தரகாசுரன் ஒருத்தர் சொன்னல, இவங்க முருகரோட படம் வந்து தரகாசுரன் வந்து சாவடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகுது சூரபத்மனுக்கு. அதுக்கப்புறமும் சிங்கமுகன் வராரு, வந்துட்டு இல்லை வேண்டாம், நம்ம இந்த மாதிரி போக தேவையில்லை, இது வந்து கொஞ்சம் அவங்கள நம்ம ரொம்ப குறைவாடப்பட்டோம், பட் அவங்க ரொம்பவே இதுவாக இருக்காங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து இல்லை, இந்த லாஸுக்கு நான் கண்டிப்பாக ஈடுகட்டுவேன். சேமஸ் இதுவுமே ராமாயணத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே கும்பகர்ணன் போவார், இந்த மாதிரி பேசிட்டு போவார், கும்பகர்ணனே சாவடிச்சிருவாங்க. அந்த பெரிய லாஸ். அதுக்கப்புறம் இந்திரஜித் போவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ராவணன் போவார். இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும். சேமஸ் இங்கேயும் அப்படி தான் நடக்குது. இங்கே சிங்கமுகன் அப்படின்றவர் திரும்ப சொல்கிறார், போன இடத்துல சூரபத்மனையுமே வந்து முருகரோட படைகள் வந்து தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரை சாகடிக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, சூரபத்மன் எங்கே ஒளியது தெரியாமல் போய் ஒரு மரத்தில் ஒளியிறாரு. அப்படி மரத்தில் ஒளியும் போது முருகர் வந்து தன்னோட வேல் எடுத்து அந்த மரத்தில் விட்டு அவரை சாவடிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வேல் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா முருகரோட அம்மா தான் வந்து இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க. அவர் இந்த வேலை வீசி அவரை சாவடிக்கிறார்ல, சூரசம்ஹாரம், இதை தான் வந்து சூரசம்ஹாரம் சொல்கிறாங்க. இந்த நாள் தான் வந்து தைப்பூசமாக எல்லாருமே கொண்டாடிட்டும் இருக்காங்க. அப்படி வந்து மரத்தை விடும்போது அந்த மரத்தில் மயிலும் சேவலும் இருந்ததாகவும், அதை தான் வந்து சேவலை வந்து கொடியாகவும் மயிலை வந்து வாகனமாகவும் முருகர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஸ்டோரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காவடிலாம் தூக்கிட்டு போகிறாங்களா, அதுக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, முருகரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இடுமன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் முருகர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவருமே காவடி தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல முருகன்கிட்ட காவடி தூக்கிட்டு ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் யார் எல்லாமே காவடி சுமந்துட்டு வந்து உங்ககிட்ட என்ன வேண்டுறாங்களோ அதை நீ அப்படியே நிறைவேற்றணும். இது வந்து எனக்கு நீ ஒரு வாக்கா கொடு, சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சத்தியம் வாங்குற முருகரும் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் காவடி தூக்கிட்டு என்கிட்ட வந்து யார் என்ன வேணாலும் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி சத்தியமே பண்ணி கொடுக்குறாரு. இதனால தான் வந்து இந்த காவடி தூக்கிட்டு போகிறது இதெல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது முருகரோட ஹிஸ்ட்ரியில். ஸோ நீங்கள் இந்த முருகரோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி ராமாயணத்தோட ரெஃபரன்ஸ் தான் வந்து எங்கேயுமே இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி முருகர் இன்சிடென்ட் எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது அதுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது நம்ம பேசணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். நன்றி.